إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையேற்று அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்த்து இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு நபிகளாரின் நற்குணம். இப்ப நம்ம இருக்கிறது என்ன மாசம்? ரபியுல் அவ்வளுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த மாதமாக கணக்கிடப்படுகிறது. அதனால தான் என்ன பண்றாங்க, எல்லா பள்ளிவாசல்லையும் நபிகளார் மீது நாங்கள் நேசம் கொள்கிறோம், அன்பு பாராட்டுகிறோம், அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரில் மௌலிது பாடல்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்ததிலிருந்து 12 தினங்களுக்கு நபிகளார் மீது மௌலிது பாடல் பாடுவதால் மட்டும் நபிகளாரை புகழ்ந்ததாக, நேசித்ததாக, அன்பு பாராட்டியதாக ஆகாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்ததை அங்கீகரித்தார்களோ, அந்த அடிப்படையில் வாழும் பொழுதுதான் நபிகளாரை நாம் நேசித்ததற்கும் நபிகளாரி மீது நமக்கு அன்பு இருப்பதற்கும் அடையாளம். நபிகளார் வாழ்ந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்கள் மீது பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு நமக்கு சொல்லித்தரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயலையும் அங்கம் அங்கமாக துல்லியமாக கணித்த அந்த சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏதாவது ஒரு செயலை, ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட மாய்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் கொண்டவர்கள். அந்த சத்திய சஹாபாக்கள் யாரும் அப்படிப்பட்ட ஒரு செயலை நமக்கு காண்பித்து தரவில்லை. தாடியில எத்தனை வெள்ள முடி இருந்தது என்பதை கூட துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய அங்க அடையாளங்கள் அப்படியே வர்ணித்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அவர்கள். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேல் அன்பு இல்லையா? அவங்க எப்படி 12 நாளைக்கு மௌலிது பாடல் ஓதுனாங்களா? இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்கல்ல பாட்டு படிக்கிறதுக்கு என்று சொன்னால்
சொன்னோம்னா இதை சொல்லி தருவா, இதை சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்லயே என்ன பண்ணாங்க, மேடை அமைச்சு கொடுத்தாங்க பாட்டு படிக்கிறதுக்கு. என்ன பாட்டு படிக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்தாங்க மேடைய? எதிரிகள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணாங்க, இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பதிலடியாக ஒருவர் சஹாபி தண்டக்கூடிய ஒரு சஹாபி என்ன பண்ணாங்க, அவங்க நீ அந்த மாதிரி பதில் கொடுங்க, நீங்க கவிதை மூலமாக பதில் கொடுங்க என்ன பண்ணாங்க. அதைத்தான் சொன்னாங்களே தவிர நீ படிக்கிற மாதிரி யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் ஒற்றையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் சொல்லவில்லை. அன்பானவர்களை, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், யா நபி சலாம் அலைக்கு, யா நபியே சலாம், முஹம்மதே சலாம் என்று ஒற்றையில் அழைக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கவில்லை, ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அழைக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, யா ஆதம், யா நூஹ், யா இப்ராஹீம், யா மூசா ஹுதுல் கிதாப், யா ஜக்கரியா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அழைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்னலம் பெருமானார்களை அழைக்கும் பொழுது அப்படி அழைக்கவில்லை, பெயரை சொல்லி அழைக்க என்பார்களே. அப்ப அல்லாஹ்வே அவர்களுமே என்ன பண்றான், அன்பை செலுத்தி என்ன பண்றான், சொல்றான், பாராட்டி பெயரை சொல்லாமல் என்ன பண்றான், ஓமையாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றது இல்லை. மௌலிது பாடல்கள்ல வரக்கூடிய அத்தனை நம்ம எதுக்காக எதிர்க்கிறோம், ஏன் சொல்றோம் இப்படி என்றால், அல்லாஹ்ட்ட கேட்கிறதில் அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க அல்லாஹ்விடத்திலே கேட்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறீர்களே, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அனுமதி தரவில்லையே. அதனாலதான் நம்ம சொல்றோம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வே அனுமதி தரல. குர்ஆன்ல நீ தவறு செஞ்சிட்டியா, எங்கிட்ட தௌபா கேளுன்றான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தஹனத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதை தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியார்களே, என் அருக்குறை நான் நம்பிக்கை இழந்துடாத, நீ எங்கிட்ட கேளு என்றான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நபியே என்னுடைய பாவங்களை நீங்க மன்னித்துங்க, நீங்க என் கையை பிடிச்சி என்ன தூக்கி விட்டுருங்க, என் நோயை குணப்படுத்துங்க. நோயை குணப்படுத்துறது யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இவங்க என்ன பண்றாங்க, பாடல்ல என் நோயை குணப்படுத்துங்க, என் கையை பிடிச்சி என்ன மேல தூக்கி விட்டுருங்க, நீங்க தான் ஷம்சு, அந்த ஷம்சுன் அந்த பதுரும் அந்த நூரன் ஃபோக நூர் அப்படின்னு படிக்கிறோம் பாடல்ல. நீங்க தான் சூரியன், நீங்க தான் சந்திரன், நீங்க தான் ஒளிகளுக்கும் எல்லாமே உயர்ந்த ஒளி என்று பாடல்களை படிக்கின்றோம். வேண்டாம் அப்படின்றோம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்ல இல்லையே. மரியமுடைய மக்கள் ஈசாவை புகழ்ந்ததை போய் என்ன புகழாதீங்க, என்ன சொல்லி புகழுங்க, என்ன கேட்டோம்னா அப்துஹு வ ரசூலுஹு, அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் புகழ்ந்தா போதும். நான் எப்படி வாழ்ந்து காட்டினேனோ அப்படி வாழுங்க. அல்லாஹ் சொல்றானுங்க, அல்லாஹ் நம்ம எல்லாம் ஈமான் கொள்ள நம்ம நம்பிக்கை கொள்ளலாம், அர்த்தனா இல்லையா? யார் அல்லாஹ்வின் மீது நேசம் வைக்கிறார்களோ அவருக்கு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருக்குன்னு அங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால் தூதரை பின்பற்றுங்க. அல்லாஹ் தஆலா நீங்க என்ன நேசிப்பதாக இருந்தால் என்ன பண்ணுங்க, நீங்க என்னுடைய தூதரை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பல வசனம் சொல்லி காண்பிக்கின்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் சொல்லக்கூடிய அந்த வசனத்திலையும் சரி, இன்னும் அல்லாஹ் ரப்பா சொல்லக்கூடிய மற்ற வசனங்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமையினால் ஈமான் கொள்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமை நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கின்ற அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறாங்க, மக்கள் பாட்டை படிச்சோம்னா 12 நாளைக்கு மௌலிது ஓதுனா சரியா போயிருமா? தொழுகை கிடையாது, ஐங்கால தொழுகை கிடையாது. அந்த பள்ளிவாசல்ல ஒரு பகுதியில் என்ன போடுவாங்க, பச்சை துணியை கட்டி பூவெல்லாம் தொங்க போட்டு மௌலிது ஓதுறாங்க. அதுல தலையில கச்சப்பை கட்டிட்டு வந்து மஹரிபுக்கு பிறகு, மஹரிபு கூட கிடையாது, மஹரிபுக்கு பிறகு வந்து அதுல கலந்து கொண்டோமானால் நீங்க அல்லாஹ்வுடைய நேசனமா, அல்லாஹ்வுடைய தூய்மையை நேசம் கொண்டு ஆகிவிடுமா? அது தோச்சன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐங்கால தொழுகை நீங்க தொழுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இல்லையேங்க, நீங்க எப்படி நேசம் கொள்ளும், அல்லாஹ்வுடைய எப்படி உனக்கு நேசம் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், படைச்ச ரப்பு சொல்லி காமிக்கிறான், நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தவிர்த்தாரோ அதிலே தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்துக்கிறேன் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா அவர் கொடுத்தது ஐங்கால தொழுகையை நீ தொழுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க.
ஒரு முஸ்லிமையும் ஒரு காபிரையும் பிரித்து காட்டக்கூடிய தொழுகையில் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கு சொல்லப்பட்டு இக்காம சொல்லப்பட்டு ஒருவரை இமாமாக நியமித்து விட்டு யாரெல்லாம் தொலை வரவில்லையோ அவருடைய வீடுகளை தீ வைத்துக் கொண்டு மனசு நாடுது. அங்க பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்க இருப்பான்னு இவங்க இறக்கப்படுற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவனை தொழுவதற்கான கட்டளையிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை செய்யறதில்லை, அதை செய்யறதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க உண்மையை பேசுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நம்ம செய்யறதில்லை. மக்கள் மீது அன்பு செலுத்துங்கள், நம்ம செய்யறதில்லை. பொறுமை காக்குங்க, நம்ம செய்யறது இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் நேசம் கொள்றோம் சொன்னோம்னா இது மாத்திரம் நேசம் கொள்வதல்ல, அவங்க சொல்லாத செய்யாத காரியத்தை செய்து நேசம் கொள்வதல்ல, அன்பு பாராட்டுவதல்ல, அவர்கள் சொன்னதை செய்ததை அங்கீகரித்ததை ஏற்றி நடப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றுவதற்குண்டான அடையாளம். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பற்றி ஒரு சர்டிபிகேட் தராம இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன புகழ்றோம்? புகழ்வது எல்லாம் சிறுக்கான புகழ்வல, சிறுக்கு எல்லாம் ஹிதாயத் எல்லாம் அப்படித்தான் அந்த வாசகங்கள்லாம் இருக்குது. அல்லாஹ் சர்டிபிகேட் தராம பாருங்க. வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். இதை விட வேற என்ன புகழ்ச்சி வேணும், சர்டிபிகேட் வேணும்? நம்முடைய தூதர் மிக மகத்தான உயர்ந்த நற்குணமுடையவர். யாரை சொல்றான்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரப்பா சொல்லி காமிக்கிறான், நீங்கள் மிக மிக உயர்ந்த நற்குணமுடையவர். அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நற்குணத்தை முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நற்குணத்தை முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம என்ன பண்ண முடியும்? புகாரில பாக்குறோம். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நற்குணம் என்பது பிரியத்தையும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடியது. நற்குணம் என்பது பிரியத்தையும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடியது. நான் நல்ல விதமா உங்கள்கிட்ட பேசுறேன்னு வைங்களேன், என் மீது உங்களுக்கு ஒரு அன்பு ஏற்படும். எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்தா அப்படியே கடுகட்டு கடுகட்டு கண்டு மூஞ்சில அப்படியே கடுக போட்டா பொரியிற மாதிரி மூஞ்சி குருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நினைக்கலாம், என்னடா பா எப்ப பார்த்தாலும் ஒரு விதமாவே இருக்கிறாரு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு இல்லாம, அப்படி இல்லாம அன்பான வார்த்தைகள், நல்லா இருக்கீங்களா பாய், சலாம் சொல்றது, அன்பாக விசாரிப்பது, இஸ்லாமிய வழிமுறையில ஒண்ணுங்க. முகமலர்ச்சியோடு நம்ம உங்களை பார்க்கிறோம் பாருங்க, அதுக்கு நன்மை இருக்கு மார்க்கத்துல. முகமலர்ச்சியோடு உங்களை பார்த்து உங்களை சந்தோஷம், உங்களை சலாம் சொல்றேன் பாருங்க, உங்களை நலம் விசாரிக்கிறேன் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துல உள்ள பண்பு அது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், பாய் நல்லா இருக்கீங்களா, நல்லா சுகமா இருக்கீங்களா என்று கேட்கக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க. இதுக்கு நமக்கு மார்க்கத்துல அவங்க அல்லாஹ் நன்மை வச்சுக்கிறான். சும்மா இல்லை, சும்மா உங்களை கேட்க சொல்லல, உங்களை பார்த்து சிரிக்க சொல்றோம்னா சும்மா சிரிக்க சொல்லல, புன்முறுவோட சரிங்க, நல்லா இருக்கீங்களா பாய், அல்ஹம்துலில்லாஹ், போதும். அதுக்கு நன்மை இருக்கு மார்க்கத்துல. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ நற்குணம் என்பது அன்பையும் பிரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழருக்கு அவர் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால கூட அப்படிதான் வாழ்ந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பொறுத்த முஹம்மதா இருக்கிறாங்க. அந்த முஹம்மதாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அறியாமை கால வாழ்க்கை தொடமா ஜாஹிலியா காலம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல கூட மக்கள் ஒவ்வொரு விதமா ஒருத்தர வாழ்ந்தாங்க. ஆனா அல்லாஹ் அந்த முஹம்மதை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்பிக்கையாளரா வாழ்ந்தாங்க, நேர்மையானதா வாழ்ந்தாங்க, உண்மையாளராக வாழ்ந்தாங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதராக தேர்ந்தெடுத்து உன் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுற நேரத்துல ரசூல் என்ன பண்றாங்க? சஃபா மர்வா மலைக்கு மேல ஏறி நின்றுக்கிட்டு என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்க? சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு அழிப்பதற்கு வருவேன்னு சொன்னோம்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, முஹம்மதே நீ ஒரு நாள் பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையப்பா. எப்படி? நீ ஒரு நாளும் பொய் சொல்லி நான் பார்த்தது இல்லையே, நீ உண்மைதானே பேசிட்டு இருந்திருக்கிற, நீ சொன்னா நாங்க நம்புவோமான்னு சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லுங்கள். நீங்க ஏன் காபத்துல்லாஹ்க்குள்ள 360 சிலையை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு சிலையை பூஜை என்ன பண்ணாங்க? பூஜை செஞ்சு வணங்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வணங்க தகுதி படைத்தவன் ஒருவன் தான் என்று நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும் போது என்ன பண்ணாங்க? மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. அது வரைக்கும் முஹம்மது மீது அன்பு செலுத்திய மக்களான அந்த மக்கள் இருந்தாங்க. முஹம்மதும் அந்த மக்களின் அன்பு செலுத்ததான் செஞ்சாங்க. ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டோம்னா மக்களுக்கு, ஏழைகளுக்கு, சிரமங்களுக்கு அவங்க சிரமம் ஏற்பட்டோம்னா சிரமத்தை என்ன பண்ணாங்க? தாங்குனாங்க முஹம்மது அவர்கள். அந்த மக்கள் மீது அன்போடு நடந்து கொண்டார்கள் அவர்கள். யாரையும் கடுஞ்சொல்ல அவர்கள் என்ன பண்ணல? பழி தீர்க்கவில்லை, பழி சொல்லவில்லை. அதனால மக்கள் கொடுத்த பட்டம் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவன், சாதி உண்மையாளன் என்று சொன்னவர்கள்
வணங்க தகுதி படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன உடனே சொல்றாங்க தப்பன்லக்க யா முஹம்மது ஆலிஹாதா ஜமாத்தானா. என்ன பண்றான் அபூலஹப்? என்ன பண்ற? 2 கையால மண்ணெளி போடுறான். எதுக்குதான் எங்களை நீ ஒன்று கூட்டினாயா இந்த செய்தியை சொல்றதுக்கு என்று சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன பண்ணான்? அவனுக்கு கொடுத்தான் பாடத்தை. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹப் 2 கரம் நாசமடையட்டும். ஏன் சொன்னா அல்லாஹ் தஆலா என்று கேட்டோம்னா, தன்னுடைய தூதரை மன்னவாரி வீசுறான், நாசமா போவேன்னு சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா அவன் கடைசி வரைக்கும் திருந்தல் பத்திலா. அதான் குர்ஆன் சத்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்திலும் கூட அந்த மக்கள் மீது நம்பிக்கையாக தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. நபியா தேர்ந்தெடுத்த பிறகு ஏதாவது அதிகாரம் வந்த பிறகு கொஞ்சம் அப்படி உயர்ந்துச்சா? இல்ல அன்பானவர்களே. சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் ஏராளமான வசைப்பாளர்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அவர்களுமே வந்து வெளியில் அப்படியே அத்தனை பொறுமையா தான் காத்தாங்க. இப்ப நபிகளாரியோட நற்குணத்தை பத்தி நம்ம பேசுறோம், நீங்க கேட்கறீங்கன்னா சும்மா கதை மாதிரி கேட்டு போறதுக்கு இல்லை. பேசக்கூடிய நான் என்னிடத்துல அந்த பண்பு வரணும், கேட்கக்கூடிய உங்க எல்லாத்தையும் பண்பு வரணும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒவ்வொரு ஜும்மாக்கு வரும்போதும் இன்றைய ஜும்மால எனக்கு கிடைத்த பாடம் என்ன என்பதை புரிந்து அதுல 2 விஷயத்தை மட்டும் என்ன பண்ணணும், எடுத்து ஆள் மனசுல பதிவு வச்சுக்கிட்டு அதை பின்பற்றி வாழணும். அப்பதான் அல்ஹம்து ஜும்மா கொண்ட உயிரோட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய தூர நற்குணம் சொன்னோம்னா அவர்கள்ட்ட பொறுமை இருந்தது, சகிப்புத்தன்மை அவர்கள்ட்ட இருந்தது. என்ன சொன்னாலும் சரி அந்த மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களை கொடுத்தாங்க, துயரங்களை கொடுத்தாங்க. அவங்களை பின்பற்றின மக்கள் என்ன பண்ணாங்க? மிக அதிகமா கொடுமைப்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்க? சபூர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணியில கடுமையான கொடுமை. ஏன்? அவர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது ஏழ்மையானவர்கள், அடிமையாக இருந்தவர்கள். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. பணக்காரங்களுக்கு பிடிக்குமா அது? தங்கிட்ட வேலை செய்யறவன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் முகமதுடைய கொள்கை ஏற்றுக்கொள்வதா? நான் அதை எதிர்க்கின்றேன், இவன் ஏற்றுக்கொள் நடக்கிறான்னு சொல்லி பண்ணாங்க. சுடுமணல்ல பறத்துனாங்க, பாறாங்கல்ல தூக்கி மேல வச்சாங்க பிலால் மேல ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க, ஒன்னும் செய்ய முடியல. சுமையர் தான் என்ன பண்ணாங்க? கெட்டி வச்சு ஈட்டியால குத்தனா, மறுமறுப்புல குதி சாவடிச்சான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்துக்காக அவர்கள் பற்ற துன்பங்கள், துயரங்கள் எண்ணிலடங்கா. கண்ணியத்துக்குரியவர்களை அதுக்கு அல்லாஹ் தஆலா வெறுமனை விட்டுட்டானா? ரசூல் என்ன பண்ணாங்க? யாசோட குடும்பத்தை பார்ப்பாங்க, கடுமையான கொடுமை பண்ணுவாங்க, ஒன்னும் செய்ய முடியல. சபூர் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாசருடைய குடும்பத்தாரே இஸ்பீர், சபூர் பண்ணுங்க, பொறுமைகாருங்க, நீங்கள் ஒதுங்கும் தலம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அதுதான். அப்ப இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டால், ஒருவர் பொறுமையை கை கொண்டால் அதுக்கு கூலி இருக்கு, இல்லாமலாம் ஒண்ணு இல்லை. சரியா? சிரமப்படுறாங்கன்னு சொன்னோம்னா அந்த சிரமத்துக்கு உண்டான கூலி அல்லாஹ் என்ன பண்றான்? மறுமையில வச்சுக்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்களை பார்த்து, யாசுடைய குடும்பத்தாரே நீங்க கொஞ்சம் பொறுமைகாருங்க, நீங்கள் ஒதுங்கும் தலம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். சீக்கிரமா மூத்தா போயிட்டாங்களா? அவங்கள குத்தி கொண்டுட்டானா? அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சதா இல்லையா? கொஞ்ச காலத்து வாழ்க்கை தானங்க, கஷ்டமான வாழ்க்கை, சிரமமான வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப பொறுமை காக்க சொன்னாங்க. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பொறுமை இருந்தது, அந்த சபூர்த்தனை இருந்தது. நம்மள்ட்டையும் வரணும், அதை சொல்லக்கூடிய எங்கிட்டே வரணும், கேட்கக்கூடிய உங்கள்கிட்டயும் வரணும். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா உடனே கோவம் மூஞ்சிக்கு மேல அப்படி மூக்குக்கு மேல பொத்துக்கிட்டு வந்துருது. அப்படி நமக்கு அப்படித்தானே இல்லையா? சபூர் பண்ணும். ஒரு சஹாபி என்ன பண்றாரு? ரசூலுல்லாஹ் சஹாபா கூட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு காட்டாளி ஒருத்தர் வந்துறாரு, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்துறாரு. வந்து பள்ளியாசல்ல சிறுநீர் கழிச்சிடாரு. சஹாபாக்கெல்லாம் கோவப்பட்டு இருந்து அடிக்க போயிட்டாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்பீர், பொறுமைகாருங்கன்னாங்க. அவர் மூத்த மோண்டு முடிச்ச பிறகு ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊத்தி விடுங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ள அனுப்பப்பட்டுள்ளீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாங்க தூதர். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க பட்டத்தை. அகிலத்துக்கு அனுப்புயாக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமான் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டுள்ளீர்கள். கோபத்தை காட்டுறதுக்கு இல்ல, கோபத்தை காட்டுறதுக்கு இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வீரன் என்பவன் யார் என்று கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க, மல்யுத்தத்துல அப்படியே எதிர்ப்படைய தாக்கிறவன் தான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லப்பா
அது அல்ல. வீரன் என்பவன் கோபம் பொத்துக்கிட்டு வரும். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவீங்க, என்ன எனக்கு அப்படியே சரு சரு சருன்னு வந்துடும். அந்த நேரத்துல அப்படியே சபுர், அப்படியே பொறுமை காப்பது. கோபத்தின் போது பொறுமை காக்கக்கூடியவனே சிறந்த வீரன். ரசூலுல்லாஹ் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மகிட்ட அந்த பண்பு இருக்கு அன்னைக்கு? நம்மகிட்ட யார்ட்டையுமே இல்லையே. நம்மகிட்ட இருக்குதா அந்த மாதிரி? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் நற்குணத்தை பத்தி நம்ம பேசுறோம், நம்ம அதை கேட்கிறோம் அப்படின்னம்னா அதுல ஏதாவது ஒண்ணு அப்படி எடுத்துக்கிறோம். தாயிபுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்கங்க, தாயிபுக்கு போறாங்க. மக்கானம் எவ்வளவு சொன்னாங்க, மக்கள் ஏற்றுக்கொண்ட மக்கள் கொஞ்சம் மக்கள். துன்பங்களும் துயரங்களும் கூடிட்டே போகுது, அட்டூழியங்கள் கூடிட்டே போகுது. சரி தாயிபுக்கு போவோம், அங்க போய் சொல்லுவோம், மக்கள் ஏத்துக்கிட்டோம் சத்தியத்தை சொல்லி. தாயிபுக்கு இங்கே போறாங்க பயணம் சென்று. அங்க போய் 3 சகோதரர்கள் போய் சொல்றாங்க இஸ்லாத்தை பத்தி. அவனு சொல்றானோ, ஏன்டா அல்லாஹ்வுடைய தூதரா தேர்ந்தெடுப்பதற்கு நீ தான் கிடைச்சியா? எப்படி இசைவு பாடுறான் பாருங்க. அல்லாஹ் உன்னை தூதரா தேர்ந்தெடுப்பதற்கு நீ தான் கிடைச்சியா? ஏட்டா உனக்கு உம்மா இல்ல, உனக்கு வாப்பா இல்ல, உனக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்ல, நீ தான் கிடைச்சியா தூதரா தேர்ந்தெடுப்பதற்கு? நாங்கள்லாம் இல்லையா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை வசைபாடி சிறுவர்கள் மீது என்ன பண்ண, கையில கல்லையும் கம்பையும் கொடுத்து அடிரான்னு சொல்றான். யார? ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்துக்கு அருட்கொடை அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமாள் அவர்கள் என்ன பண்றான், சின்ன பிள்ளைய கையில கம்பையும் கல்லையும் கொடுத்து அடிக்கடா அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னதை செய்யும், அடிச்சு விரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கால் அப்படியே ரத்தம் ஓடுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் ஒரு தோட்டத்துல படியில வந்து அப்படி உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் பார்த்துட்டு தன்னுடைய ஹபீபுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா உடனே அனுப்பிச்சு வச்சான். ஜிப்ரீல போய் அவருடைய கட்டளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி வந்தாங்க. முகம்மதே சொல்லுங்க, இந்த 2 மலைகளையும், தாயிஃப்ல பார்த்தோம்னா நிறைய மலைகளா இருக்கும். நீங்க மக்காவுக்கு போன மக்களுக்கு தெரியும், தாயிஃப் கூட்டு போயிருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த 2 மலைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இந்த மக்களை நசிக்கிறவான்னு கேட்கறாங்க, அழித்திரவான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம், இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? சோழியை முடிச்சிருங்க, ஒரு வழி கிடையாது, எல்லாம் வந்து இவெல்லாம் வச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, அறியாத மக்களா இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, விட்டுருங்க, அதெல்லாம் தேவைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணம் என்பது இது போன்று அந்த பொறுமை காப்பது, இதெல்லாம் அவருடைய குணமாக இருந்தது. இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயத்துடைய 128 வசனம், அந்த மௌலிது ஓதுவதற்கு முன்னாடி இதைத்தான் ஓதுவாங்க. என்னமோ மௌலிது ஓதுறதுக்கு இது வந்து ஒரு ஆதாரபூர்வமான வசனமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓதுறாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம் பாருங்க, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். இந்த தூதர் இருக்காரு பாருங்க, யாரு? நிச்சயமாக உங்களிடத்திலிருந்தே ஒரு தூதர் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு உள்ளானமானா அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏதாவது சிரமங்களுக்கு ஆட்பட்டீங்கன்னு வைங்க, அவருக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி என்ன பண்ணலாம் சொல்லி காமிக்கின்றான். நீங்களுடைய நன்மையை அவர் பெருமை விரும்புகின்றார், இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார். 9வது அத்தியாயம் 128 வசனம். இதை ஓதிட்டு தான் மௌலிதி ஆரம்பிப்பாங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் ஒண்ணு அதுக்கு ஆதாரமான வசனம் இல்லை. சிறுக்கையும் ஃபித்அத்தையும் செஞ்சு அல்லாஹ்வுடைய தண்டனை பெறுவதை தவிர்க்கக்கூடிய வசனம் இந்த வசனம். நம்ம புரியுது இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. நீங்க ஏதாவது துன்பத்துக்கு உள்ளானமானா அவருக்கு அது மிக வருத்தத்தை கொடுக்குது என்றால், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சான்னு வைங்க, அவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒளி செஞ்சுட்டு வரும்போது இமாம் என்ன பண்றாரு, ருக்கு போயிட்டாரு, தலையை நிமிந்து வரணும், ஓடி வராதீங்க, மெதுவாவே வாங்க, இது கிடைக்கும் அதுல சேர்ந்துக்கிறங்க, விடுபட்டத்தை பின்னாடி தொழுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ ஏன் ஓடி வருவீங்க? இந்த மாதிரியான காலமா அன்னைக்கு இருந்தது, மணல்ல தான் இருந்தாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், மொசாக்கி தர, அப்புறம் வந்து டைல்ஸ், அது இது என்னென்னமா போட்டு பல மின்ன வச்சுட்டோம் அப்படி பள்ளிவாசல. அப்படித்தானே இல்லையா? தண்ணி காலோட வரும், அப்படியே சர்ன்னு வழுக்கணுமானா இடுப்பு சோழி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இல்ல முட்டையிலும் முறிஞ்சு போயிடும். அப்ப எவ்வளவு சிரமப்படணுமோ, இந்த சிரமத்தை நபிக்கு பொறுக்க முடியல.
நபிக்கு பொறுக்க முடியல. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ண சொல்லி காமிக்கிறான், நீங்க ஏதாவது சிரமத்துக்கு உள்ளாகிறீங்கன்னா அது அவருக்கு மிக்க சிரமத்தை கொடுக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான். குர்ஆன்ல சொல்லி செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்ணியத்துக்குரியவரே, இப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹு கஸீரா. யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி வாழ்ந்து காமிச்சாங்க? பொறுமையோடு வாழ்ந்தாங்க, நல்ல வார்த்தைகளை பேசினாங்க, சகிப்புத்தன்மை அவங்கள்ட்ட இருந்தது, மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து கொண்டார்கள். அப்படித்தானா இல்லையா? குடும்பத்துல எப்படி வாழ்ந்தாங்க, மனைவி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் என்கிட்ட வர சொன்ன செய்தி எல்லாம் பார்த்தோம்னா அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு வாரிசாக்கிடுவாங்க போல தெரியல, அந்த அளவுக்கு சொன்னாங்கன்றாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி நடந்துக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி நடந்துக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இது எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்புகள், அப்ப நற்குணங்கள். இந்த குணங்கள்ல நம்ம 2-1 ஏத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 2-3 செய்திகளை கேட்கும் போது அதை ஏத்து என்ன பண்ணுவோம்? பொறுமைசாலியா நம்ம வாழ்வோம். சிரமங்கள் துன்பங்கள் யாரா கொடுத்தோம்னா சகித்துக் கொள்வோம். ஏன்? ரப்புக்காக சகித்துக்கிறோம். அதான் அடிக்கடி சொல்வது உண்டு. நம்ம ஏதாவது ஒரு சிலருக்கு நம்ம வாயாளி ஏதாவது பேசி துன்பங்களை ஏதாவது பேசிட்டோம்னா சிரமங்கள் உண்டுபட்டோம்னா என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிருங்க, அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கப்பா, தெரியாம பேசினோம்னா பொறுத்துக்கப்பா. சொல்றதுக்கான காரணம் என்ன கேட்டோம்னா பொறுத்துடணும். உடனே அதை அப்பவே நம்ம பைசல் பண்ணி முடிச்சிடணும். அதை அப்படியே வச்சு மேல வரையும் கொண்டு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, முப்ளிஸ் என்றால் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முப்ளிஸ் என்றால் யார் தெரியுமா கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவர்கள்ன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய அமல்களோடு வருவார் ஒருத்தர், நிறைய அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, வணக்கம், பிற தானம் தர்மம் பண்ண கொண்டது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய அமலோடு மேல போய் நிற்பாரு. தீர்ப்பளிக்கும் நேரத்துல எல்லாம் என்ன போன ஒருத்தர் வருவாராம். சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு முளம் தான் இருக்கும். வருவாரு, யா அல்லாஹ் என்னை இவர் அடித்தார், என்னை பேசினார், என்னை திட்டினார் என்று சொல்லி இவர் செஞ்ச அநியாயம் எல்லாம் அங்கே சேர்ந்து தனி கொண்டு வருவாங்க. ஒருத்தரா அங்க காசு பணத்தை கொடுத்தலாம் சரி கட்ட முடியாது, நாம் செய்த அமல்களை கொடுத்தா சரி கட்ட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அமல் எடுத்து கொடுப்பாங்களாமா. எல்லா அமலும் முடிஞ்சு போயிருமா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது நோன்பு பிடிச்சி எல்லா காரியம் செஞ்சு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை வாங்கணும்னு சொல்லி ஆசையோடு அங்க போயிருக்கும் போது நம்ம செஞ்ச ஒருத்தரை ஏசினது, திட்டுனது, பேசினது, சொத்தை அபகரிச்சது, ஏதாவது ஒண்ணு செஞ்சது, இப்படி எல்லாம் அங்க நிக்கும். கடைசியில எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காதான். அப்போ ஒருத்தன் வருவாராமா. அப்போ ஒருத்தன் யா அல்லாஹ் என்னை இப்படி செஞ்சாருன்னு சொன்னோம்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்ப அவருடைய தீமையை எடுத்து விட்ட கொடுத்து நரகத்தள்ளப்படுமா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அவர் தான் முப்ளிஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குணத்துல நற்குணத்துல பொறுமை காக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, இப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்து என்ன பண்ணணும் கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்துல இருந்து நம்மளையும் என்ன பண்ணணும், நம்மை தக்க வைத்துக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, பெரும்பாலும் மனிதர்களை சுவனத்தில் சேர்ப்பது நற்குணம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் மனிதர்களை சுவர்க்கத்தில் சேர்ப்பது என்னது? நற்குணம். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, இறையச்சமும் தான் என்றால் அல்லாஹ்வுடைய திரும்பியில் வரக்கூடிய செய்தி. நற்குணமும் இறையச்சமும், அல்லாஹ் மீது பயபக்தி இருக்கணும், அதே மாதிரி நற்குணமும் இருக்கணும். இவைகள் ரெண்டும் தான் என்ன பண்ணும், சொர்க்கத்துல சேர்ப்பதற்கு முதன்மையானது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலர்ந்த முகம் காட்டுதல், நன்மை செய்தல், யாருக்கும் தொல்லை தராமல் இருப்பது ஆகியவை நற்குணம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவைகளே, அப்ப இந்த பண்புகள் எல்லாம் நம்மகிட்ட வரணும். அப்படியே கோபத்தை அடக்குவதும் தொல்லைகளை சகித்துக் கொள்வதும் ஒரு முஸ்லீமுக்கு அவசியமாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி கோபம் வருதா, நம்ம சொன்ன பாருங்க, கோபம் வருதா ரப்புக்கா அப்படி நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, உங்களுக்கு கோபம் வருதா, நிக்கிறீங்களா உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துருக்கீங்களா படுத்துருங்க, படுத்தும் கோபம் தெரியல தனியா ஒழிச்சிங்க நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் கோபம் எங்க வருது? ஷைத்தான் கிட்ட இருந்து வருது. அவன் படைக்கப்பட்டது நெருப்பு, தண்ணியை கூட அணைச்சிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இலகுவான வார்த்தைகள், இலகுவான வழிமுறைகள், இவைகளை சொல்லி என்ன பண்றாங்க, நம்மை மேம்படுத்த. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பாருங்க, கோபத்தை அடக்குவதும் தொல்லைகளை சகித்துக் கொள்வதும் ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாகும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படி இருக்குதா? ஏதாவது ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டோம்னா, ஒண்ணு சொன்னா நம்ம 10 பேசுறோம். அவர் நம்மளை பார்த்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நம்ம என்ன பண்றோம், 10 பேசுறோம். அப்ப இந்த பண்பு இருக்கக்கூடாது. சொல்லிட்டாரா, சரி ஹைர், அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்க போ,
மன்னிச்சுட்டு போயிடணும் கண்ணியத்துக்குரிய. அப்ப அந்த மாதிரியான பண்பு தான் ஒரு முஸ்லீமுக்கு அவசியம் ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. அன்பானவர்களே, அப்ப நற்குணத்தை கிடைக்கும் நன்மை எல்லாம் ரசூலா சொல்றாங்க. பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதையே நற்குணத்தின் மூலமா ஒரு அடைந்து கொள்கிறார் ரசூலா சொல்றாங்க. இது அபூதாவுல கூடிய செய்தி. எப்படி பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் நின்று வணங்குறது, இப்படி செய்து எந்த நன்மை கிடைக்குமோ இந்த நன்மையை நற்குணத்தால் ஒருவர் அடைந்து கொள்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்ன போன்ற பார்க்கிறோம். ஆகையால் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அந்த நல்ல அல்லாஹ்வுடைய குணத்தை என்ன பண்ணணும், நம்மளும் அதிலிருந்து சில செய்திகளை கேட்டு தெரிந்துனா நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நற்குணங்களை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கு அது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானி இலா யௌமிddin. அம்மா பஅது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லி காண்பித்தார்கள். மக்களில் அதிகம் அல்லாஹ்வுக்கு அதிகம் பிரியமானவர், பிறருக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவரே ரசூலா சொல்றாங்க. மக்கள்ல அல்லாஹ்வுக்கு அதிகம் பிரியமானவர் யாருன்னு கேட்டோம்னா, மக்கள்ல அதிகமான மக்கள் நன்மை செய்யக்கூடியவரே. செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. ஒரு முஸ்லீமுக்கு நீ கொடுக்கக்கூடிய சந்தோஷம், அல்லது அவனுடைய சிரமத்தை போக்குவது, அல்லது அவனுடைய கடனை அடைப்பது, அல்லது அவனுடைய பசியை போக்குவது ஆகியவை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செய்கைகள். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செய்கைகள். இதெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாலும் தெரியுங்க, இது அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க, இது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுக்குறீங்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உடனே கணக்கு எழுதுறாங்க. அதை கணக்கு 10 ரூபா கணக்கு கிடையாது, அவன் விரும்புற அளவுக்கு எழுதுறான். அவன் விரும்புற அளவுக்கு எழுதுறான். ரோட்ல போறீங்க, ஒருத்தர் பாக்குறீங்க, ஆடே இல்லாம ஒரு விதமான கோலத்துல இருக்கிறாரு, அங்க அவயங்கெல்லாம் தெரியறமா இருக்கு, உடனே டக்குன்னு வீட்டுக்கு போய் ஒரு சட்டையோ வேட்டியோ எடுத்துக்கொண்டு கையில கொடுத்து அவன் மேல கட்டிக்கப்பான்னு சொல்றோம் வச்சுங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு பிரியமானது. ஏன் நாளைக்கு அல்லாஹ் கேட்பானா, இவன்ட்ட ஏன்பா பசிண்டு வந்தானே உங்ககிட்ட எனக்கு தந்தியான்னு கேட்பானா. ஆடை இல்லைன்னு சொல்லி கேட்டு வந்த நீ தந்தியா என்று கேட்கும்போது இவன் சொல்லுவானா, யா அல்லாஹ் நீ தானே எல்லாத்துக்கும் சோறு கொடுத்த, தண்ணியை கொடுத்த, ஆடை கொடுத்த, நீ எங்க வந்து என்று இவன் கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஒரு அடியான் உன்னிடத்துல வந்தான் பசி என்று சொல்லி அவனுக்கு நீ அவன் பசியை போக்கினமானா என்னை அங்க கன்று இருப்பாய். ஆடை இல்லாத வந்தானா இல்லையா, அவனுக்கு ஆடை கொடுத்தாயே, அங்க அவன் ஆடை கொடுத்திருந்தால் என்னை அங்கு நீ பார்த்து இருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இலகுவா நினைச்சிடாதீங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நற்காரியங்களும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள் தான். ஆனா என்ன என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுக்காகங்கிற என்ன இருக்குன்னு முதல்ல அதை உள்ளத்துல பதிய வைக்கணும். நான் செய்யக்கூடிய இந்த செய்கை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு என்று சொல்லி இருக்கணுமா தவிர பெருமைக்காக என்று சொல்லி அந்த கழுகல அந்த என்ன பெருமை வந்துட்டு வைங்களேன், அப்ப நம்ம கொடுத்தும் கூட பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிரும். அந்த செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுமை நாள்ல 3 பேர் அல்லாஹ் கொண்டு நிறுத்தி, பணம் கொடுக்கப்பட்ட செல்வந்தரு, இல்மாலி மார்க்க கல்வி உடையவரு, அப்புறம் உடல் பலசாலி, 3 பேரை கொண்டு நிறுத்தி அல்லாஹ் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடையை சொல்லி காமிப்பான். அவங்களும் ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு செல்வத்தை கொடுத்தனப்பா என்ன செய்யுங்க, என்ன அல்லாஹ் இப்படி கேட்டுட்ட, பள்ளிக்கு வந்தாங்க வாரி கொடுத்தேன், மரசாக்க வந்தாங்க வாரி கொடுத்தேன், பயான் வந்தாங்க வாரி கொடுத்தேன் பாரு. அல்லாஹ் சொல்லுவான், அந்த கர்தாபுன் நீ பொய் சொல்ற, மக்கள் எல்லாம் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்தாய், மக்கள் உன்னை புகழ்ந்து விட்டார்கள், நீ நினைச்சது உனக்கு கிடைச்சிட்டு இவனை இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடுன்னு சொன்னமானா எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியமா நடப்பாருங்க அன்பானவர்களே. அப்ப அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் கொடுக்கிற 10 ரூபா அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக என்று சொல்லி நம்ம கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதை அல்லாஹ் என்ன பண்றான், பொருந்திக் கொள்கிறான். 1க்கு 10 100 700 மாஹா அல்லாஹ் விரும்புற அளவு கொடுக்குறான். அப்ப அந்த மாதிரி நிலைமையில இருக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றாங்க, அவன் பசியை போக்குவது இது மாதிரியான நற்காரியங்கள் செய்யுங்க. என் சகோதர முஸ்லீமின் தேவை நிறைவேற்றுவதற்காக நான் வெளியில் செல்வது, பள்ளியில 1 மாத காலம் இஹ்திகாஃப் இருப்பதை விட சிறந்ததாக நான் கருதுன்னு சொல்ல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பாருங்க, இன்னைக்கு நம்மளால 1 மணி நேரம் உட்கார முடியாத பள்ளிவாசல்ல இல்ல. ஏன் அவசர உலகம் பறந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சகோதரனுடைய நிலையை அவனுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வெளியில போய் சென்று எதையாவது ஒண்ணு செஞ்சு அவனுக்கு தேவை நிறைவேற்றணும்னா
நான் பள்ளியில 1 மாத காலம் ஈத்தியாக இருப்பதை விட சிறந்ததாக கருதி ரசூலை சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உங்களில் எனக்கு மிக பிரியமானவரை, மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவரை நான் உங்களுக்கு அறிவிக்கவா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லுங்க யார சொல்லலாம். எப்படி மறுமையில எனக்கு மிக பிரியமானவர், எனக்கு மிக நெருக்கமானவர் உங்களை அறிவிக்கட்டுமான்னு சொல்லும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லுங்க யார சொல்லலாம்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள நற்குணமுடையவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள நற்குணமுடையவரே இருந்தாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இப்ப நற்குணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகில நம்ம இருப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது, அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஏற்படுத்தி தருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நற்குணங்களை முழுமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சிலாகித்து கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த நபி மீது என்ன பண்ண அல்லாஹ் தஆலா அருள் புரிகிறான். மலக்குகள் அவருக்காக அருளை தேடினர். மூமின்களை நீ என்ன பண்ணுங்க, அவர் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு கட்டளையிட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மீது அதிகமா நீங்க ஸலவாத்து கூறுங்க. ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் தஆலா 10 நன்மையை தரான்னு சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று அதிகமா இனி ஸலவாத்து கூறுன்னு சொன்னாங்க. நீங்க காலையில இருந்து எவ்வளவு நேரம் சொல்லிப்பீங்கன்னு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முறை சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அகீமுஸ் ஸலாத்.